நான் எத்தனையோ படம் நடிச்சுக்கிறேன். எத்தனை படம் நடித்தாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா அந்த படங்கள் நடிக்கிறது மூலமாக எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிது, காசு கிடைக்குது. அது ரொம்ப முக்கியங்க. பாப்புலாரிட்டி கிடைக்கிது, காசும் கிடைக்கிது, பாப்புலாரிட்டியும் கிடைக்குது. அதனால் நான் நடித்த கிட்டத்தட்ட 250 படத்தில் 249 படங்கள் மகிழ்ச்சியான விஷயந்தான். அது ஓடின படமாக இருந்தாலும் சரி, ஓடாத படமாக இருந்தாலும் சரி. பெருமைக்குரிய ஒரே படம் தந்தை பெரியாராக நடித்த படம் தான். அதுதான் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு படத்தில் நடித்தது பெருமையாக நினைக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால் அந்த படத்தில் நடித்ததுக்காகத்தான் ஐயா அவர்கள் போட்டிருந்த இந்த மோதிரத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷமாக அவர் விரலில் போட்டிருந்த மோதிரத்தை பரிசாக கொடுத்தாங்க. அவர் படத்தில் நடிக்கும்போது பல செய்திகளை தெரிந்து கொள்ள முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் மையப்புள்ளி அப்படிங்கிறது தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் தான். இதில் எந்த இயக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பெரியார் தொண்டன், திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி. நாளைக்கு திருப்பூரில் தோழர் சுப்பராயனுடைய மகன் பாரதி அவர்கள் 21ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்துக்கெல்லாம் யார் அழைச்சாலும் போவேன். இந்த கூட்டத்துக்கு போகும் ஒருவன் சுயமரியாதையும் பகுத்தறிவும் உள்ள ஒரு சத்யராஜாக இருப்பதால் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகவே மாட்டேன். அவ்வளோதான். இதுதான் நிலைப்பாடு. அந்த புத்தி முழங்கிய கூட்டங்களுக்கு போக முடியாது. இந்த பகுத்தறிவை முன்னெடுக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் போக முடியும். நான் மகிழ்ச்சியாகவும் பெருமைக்குரியவனாகவும் இருப்பதற்கு காரணம் நான் ஒரு பெரியாரின் தொண்டனாக இருப்பது தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.